GTN அகாடமி மற்றும் ஹிந்து தமிழ் வழங்கும் UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கான இணைய வழி கருத்தரங்கு DGP டாக்டர் சைலேந்திர பாபு மற்றும் டாக்டர் சத்யா கரிகாலன் வழிகாட்டுதலின் கீழ் உங்களது கனவு பதவியை எட்டி பிடியுங்கள். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் அருகே பயணிகள் விமானமும் ராணுவ ஹெலிகாப்டரும் நடுவானில் மோதி ஆற்றில் விழுந்தன. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் குறைந்த அளவிலான பயணிகளை ஏற்றிச் செல்ல கனடாவைச் சேர்ந்த பம்பார்டியர் நிறுவனத்தின் கன்டியர் ரீஜனல் ஜெட் 700 ரக விமானம் பயன்படுத்தப்படுகிறது. இதில் 78 பேர் பயணம் செய்யலாம். இந்த ரக விமானம் அமெரிக்காவின் கன்சாஸ் மாகாணத்தின் விச்சிட்டா நகரில் இருந்து 60 பயணிகள் மற்றும் 4 ஊழியர்களுடன் வாஷிங்டன் அருகே உள்ள ரொனால்ட் ரீகன் விமான நிலையத்துக்கு புதன்கிழமை மாலை புறப்பட்டது. வாஷிங்டன் நகரை இரவு 9 மணி அளவில் நெருங்கிய விமானம் தரையிறங்குவதற்காக 400 அடி உயரத்தில் தாழ்வாக மணிக்கு 140 மைல் வேகத்தில் பறந்து வந்தது. அந்த விமானம் 33ஆம் எண் ஓடுபாதையில் தரையிறங்க விமான கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. அப்போது விர்ஜீனியா பகுதியில் உள்ள ஃபோர்ட் பெலோயர் ராணுவ தளத்தில் இருந்து பயிற்சிக்காக புறப்பட்ட UH-60 பிளாக் ஹாக் ரக ஹெலிகாப்டர் திடீரென குறுக்கிட்டது. அப்போது விமானமும் ஹெலிகாப்டரும் நடுவானில் மோதி வானில் மிகப்பெரிய தீப்பிழம்பு எழும்பியது. விமானத்தின் பாகங்கள் அருகில் உள்ள போட்டோமாக் ஆற்றில் விழுந்தன. ஹெலிகாப்டரின் பாகங்கள் ஆற்றுக்கு அருகே விழுந்தன. விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரில் அமெரிக்க ராணுவத்தினர் 3 பேர் இருந்தனர். இதையடுத்து போட்டோமாக் ஆற்றில் தீயணைப்பு படையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் மீட்பு பணிகளில் இறங்கினர். அருகில் உள்ள பகுதிகளில் இருந்து ஹெலிகாப்டர்கள் மற்றும் படகுகள் கொண்டு வரப்பட்டன. போட்டோமாக் ஆற்றில் இருந்து வியாழக்கிழமை பிற்பகல் வரை 18 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. உயிருடன் யாரும் மீட்கப்படவில்லை. ஆற்றில் தண்ணீரின் வெப்பநிலையும் உறையும் நிலையில் இருந்தது. ஆற்றில் நொறுங்கி விழுந்த விமானமும் மீட்கப்பட்டது. இந்த விமான விபத்து குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடம் விவரிக்கப்பட்டது. அவர், இது மோசமான விபத்து, இது தடுத்திருக்கப்பட வேண்டும். விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் ஆன்மாக்களை கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் என இரங்கல் தெரிவித்தார். புதுக்கோட்டையில் படுகொலை செய்யப்பட்ட சமூக ஆர்வலர் ஜகபர் அலியின் உடலை தோண்டி எடுத்து எக்ஸ்ரே எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னை காந்தி மண்டபத்தில் தேசப்பிதாவுக்கு உரிய மரியாதை செலுத்தும் நிகழ்வுகளை தகுந்த முறையில் நடத்திட முதல்வரிடம் நான் பலமுறை விடுத்த கோரிக்கைகள் பிடிவாதமான மறுப்பை சந்தித்தன. காந்திஜி தனது வாழ்நாளில் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்களால் கடுமையாக எதிர்க்கப்பட்டு கேலி செய்யப்பட்டார். ஆனால் இன்றும் அவர் தொடர்ந்து கேலி செய்யப்பட வேண்டுமா என்று ஆளுநர் RN ரவி ஆதங்கத்துடன் குறிப்பிட்டுள்ளார். முதுநிலை மருத்துவ படிப்புகளில் அரசு பணிகளில் இருக்கும் மருத்துவர்களுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் வந்திடாத வகையில் சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து மிக விரைவில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். மதுரை திருமங்கலத்தில் இருந்து ராஜபாளையம் வழியாக கொல்லம் வரை செல்லும் 4 வழிச்சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் சாலையை கடக்க முடியாத நிலை காரணமாக பாலத்துக்கு கீழ் சுரங்கப்பாதை அமைத்துக் கொடுக்க கோரி முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் மக்களோடு மக்களாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். அவர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். போராடுபவர்களை கைது செய்யும் திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலினின் சர்வாதிகார போக்குக்கு மக்கள் விரைவில் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திருவாதாவூர் இலங்கை அகதிகள் முகாமில் அடிப்படை வசதிகள் கோரிய வழக்கில் முகாமின் நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது. இது இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் முதல் நாளில் இரு அவைகளின் கூட்டுக்கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்ற உள்ளார். இதையடுத்து சனிக்கிழமை வரும் 2025-26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். இந்த கூட்டத்தொடரில் வக்ஃப் திருத்த மசோதா உட்பட பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. சண்டிகரில் வியாழக்கிழமை நடந்த மேயர் தேர்தலில் மொத்தமுள்ள 36 வாக்குகளில் 19 வாக்குகள் பெற்று பாஜகவின் ஹர்ப்ரீத் கௌர் பாவ்லா புதிய மேயராக தேர்வாகியுள்ளார். இது ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் தேர்தலுக்கு முன்பாக இந்த கூட்டணிக்கு 19 கவுன்சிலர்கள் இருந்தனர். எதிர்க்கட்சியை சேர்ந்த 3 கவுன்சிலர்கள் கட்சி மாறி வாக்களித்திருந்தனர் என்பது கவனிக்கத்தக்கது. மகா கும்பமேளாவில் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 29ஆம் தேதி பிரயாக்ராஜில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலுக்கான காரணங்கள் குறித்து உத்தரப்பிரதேச அரசு உச்சநீதிமன்றத்தில் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் புனித நீராட கோடிக்கணக்கான மக்கள் திரண்டதால் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்தனர். 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தால் உத்தரப்பிரதேச அரசின் மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. இந்நிலையில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் விஐபிகளின் பாஸ்கள் ரத்து செய்வது உள்ளிட்ட முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார்.
அதன்படி உத்தரப்பிரதேச மாநில எல்லைகளில் பார்டர் பாயிண்ட்ஸ் அமைத்து அங்கேயே திரளும் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. மகா கும்பமேளா பகுதிக்குள் வாகனங்களை அனுமதிக்கக்கூடாது. விஐபிகளின் பாஸ்கள் ரத்து செய்யலாம். பிப்ரவரி 4ஆம் தேதி வரை பிரயாக்ராஜ் மாவட்டத்துக்குள் 4 சக்கர வாகனங்கள் உரிய அனுமதியின்றி வருவதை தடுக்கப்படுவது உள்ளிட்ட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன.